என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கருணாநிதி சமாதி இடிக்கப்படுமா? கருணாநிதியோட பிணம் அப்படிங்கிறது தோண்டி எடுத்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகப்படுமா? ஆனாலும் வெங்கிரத்னம் ரொம்ப ஓவரியானீங்க. ஒரு மறைந்த தலைவர், இதெல்லாம் எதுக்கே அவர் சமாதியை பத்தி எல்லாம் பேசுற, இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதையா, அதெல்லாம் தப்புயா அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். ஆனா நம்மளும் இப்படி பேசுற ஆள் கிடையாது. பட் ஏன் பேச வேண்டிய தேவை அப்படிங்கிறது ஏற்படுது? அமைச்சர் அப்படிங்கிற பேர்ல ரவுடிங்களும் பொறுக்கிங்களும் சௌரியத்துக்கு நம்ம பேசுவோம். இந்த நாடு நம்ம அப்ப வீட்டு சொத்து, திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் அமைச்சிட்டாங்க, நம்ம வச்சதுதான்டா சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரு அமைச்சரு கோவில்ல ஒரு பக்தரை சோத்த திங்கிறியா இதான்னு கேட்டாங்க. ஒண்டி கொண்டி வரையாடா அப்படின்னு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப ரகுபதினு ஒரு அமைச்சர், சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர், சொற்ப ஓட்டுல ஜெயிச்ச திருமயம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். இந்த ஆளு பேசுறாரு, திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுருச்சு. GR சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடுங்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. காரி துப்பிருச்சு நீதிமன்றம். இவங்க வைத்தறிச்சல்ல என்ன தெரியுங்களா பேசுறாங்க? திருமாவளவன்லாம் GR சாமிநாதன் மேல இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இந்த 2 நீதிபதிகள் மேல எடுத்து பாருங்களேன். அப்படி என்ன ஒரு ஓட்டு தேவை? இந்த அமைச்சர் என்ன தெரியுங்களா சொல்றாப்ல, பணத்தை சுடுகாட்டுலதான் இருக்கணும், உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் எங்க வேணாலும் இருக்க முடியாது. அப்புறம் என்ன மயிர்கடா கொண்டு போய் சுடுகாட்டுல புதைக்காம கருணாநிதியை மட்டும் கூவக்கரையில புதைச்சிங்க? இன்னைக்கு நோண்டி எடுத்து கொண்டு வேற இடத்துல சுடுகாட்டிலேயே போச்சிடலாமா? கண்ணம்மாப்பேட்டையிலேயே. நான் ஏன் கூவக்கரைன்னு சொல்றேன்? மெரினா அந்த கடற்கரையில இதற்கு மேல் உடல் அடக்கம் செய்ய அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு அங்கங்க போட்டிருந்தது. ஒரே நாள்ல கைய காலா நினைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கையை பிடிச்சிட்டு கெஞ்சறது, வழக்கறிஞர் பாலு அவரு கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சறது, இவங்களுக்கு காரியம் ஆகும்னா எவ்வளவு கீழ்த்தரமாவும் போவாங்க, யாரு காலில் வேணாலும் விழுவாங்க, யாரு கைய வேணாலும் பிடிப்பாங்க, கைய காலா நினைச்சு கதறி கூட துடிப்பாங்க. ஒரே நாள்ல எல்லா வழக்குகளுக்கும் செட்டில்மெண்ட் செய்யப்பட்டு வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. நீதிமன்றத்துல இந்த திமுக வச்ச வாதம் என்ன தெரியுங்களா? நாங்க மெரினாவில கருணாநிதியை அடக்கம் பண்ணல, அது அந்த நேப்பியர் பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கிற கூவக்கரையோரம் தான் அடக்கம் செய்ய போறோம்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் கூவக்கரை கொண்டான் கருணாநிதி அப்படின்னு நாம பேசுறோம். பணத்தை சுடுகாட்டுலதான் எரிக்கணும். ஒரு தீப விவகாரத்தை பணத்தை எரிக்கிறதோட ஒப்பிட்டு பேசுற அப்படின்னா, அப்ப கருணாநிதி பணத்தை மட்டும் எது கொட்டி கூவக்கரையில போயிச்சிங்க? அங்க என்ன சுடுகாடா இருந்தது? பணத்தை சுடுகாட்டுல தானே புதைக்கணும், சுடுகாட்டுல தானே எரிக்கணும். அப்புறம் எதுக்குடாப்பா அதை மட்டும் அங்க ஏத்தின்னு போனீங்க? நீங்க கேட்கலாம், அங்க அண்ணாவோட உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட உடல், புரட்சி தலைவி அம்மா அவர்களோட உடல், இதெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இவங்க யாருமே இந்த மாதிரி பேசலையே. தீபத்தை பணத்தோட சம்பந்தப்படுத்தி அவங்க யாருமே இப்படி அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தலையே. கருணாநிதியோட கூட்டம் தானே இந்த வேலையை செய்யுது. தீபம் அங்க ஏத்ததுன்னா பணத்தை இருக்கிற இடத்துலதான் இருக்கணும். எவ்வளவு அத்தப்பு இருக்கும் அந்த ரகுபதிக்கெல்லாம். இப்ப இதை எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு? நீங்க சொன்னீங்கல்ல உச்ச நீதிமன்றமா உச்ச குடிமை மன்றமான, அங்கேயும் கலட்டிக்கிட்டு அடிக்கும் போது வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் கதற போறீங்க. எங்க இம்பீச்மெண்ட் எடுங்களா? இப்ப எடுங்கப்பா இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. GR சுவாமிநாதன் மேல இம்பீச்மெண்ட்னு போனீங்கல்ல, போயிட்டு என்ன சாதிச்சிட முடியும்? நீங்க ஜுடிஷியரி எடுத்து என்ன பண்ணிடுவீங்க? மறுபடியும் எதுக்கா இருந்தாலும் அங்கதானே போய் ஆகணும். என்னன்னா இவங்க ஒரு கேஸ் போட்டாங்கன்னா இவங்க நினைக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். இல்லைன்னா அவனுக்கு பேர் சங்கி, அவனுக்கு பேர் RSS அடிமை. புத்தகம் வெளியிடுறானுங்க, புத்தக கண்காட்சியில RSS அடியால் GR சாமிநாதன். ஆனா இந்த செந்தில்குமார்ங்கிற ஒரு ஜட்ஜை பத்தி ஒரு திமுக MLA பையனு பேசுனதுக்காகவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பல பேர் மேல தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு புறம்போக்கு பசங்க GR சுவாமிநாதனை பர்டிகுலரா அட்டாக் பண்றாங்க. நீதிபதியோட தீர்ப்புக்கு தனிப்பட்ட கற்பிதம் சொல்றாங்க. இவனுக்கு மேல ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழங்கப்படல? இன்னைக்கு இந்த புத்தகம் வந்து தூக்கி எறியப்பட்டுருச்சு, அது வேற விஷயம். இனிமே வெளியிடலாம் முடியாது. வளர்க்கிறாங்களாம், கட்டமைக்கிறாங்களாம். எவனாவது ஏதாவது ஒண்ணு நல்லது சொல்லிட்டா உடனே அவன் சங்கி. மாணிக் தாக்கூர் காங்கிரஸோட MP, ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஒருத்தர். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்பது RSS சித்தாந்தம். அப்ப இந்த ஆளு ஒரு சங்கி அப்படின்னு அப்துல்லாங்கிற ஒரு MP பேசுறான். இவனும் புதுக்கோட்டைக்காரன் தான். அவன் சங்கியா? அப்புறம் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில 10 வருஷம் ஆட்டையை போட்டு தின்னீங்கல்ல,
வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தீங்க, அதன் பிறகு இந்திரா காந்தி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருந்தீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்களோட சித்தாந்தம், RSS சித்தாந்தம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தீங்களா? அங்க மட்டும் நல்ல அமைச்சரவையா கேட்டு நோட்டுனீங்க. கேட்டீங்கன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. உங்களுக்கு நீங்க ஒரு 80 தொகுதி ஜெயிச்சு காங்கிரஸ் ஒரு 20 ஜெயிச்சு கையில வச்சிருக்காருன்னா நீங்க கொடுக்காம இருந்துருவீங்களா? ஆனா அப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்துக்கு எல்லாம் போகாது தமிழ்நாடு. நீங்களே 20 ஜெயிக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அதை பேசவே கூடாது. பேசுறவங்களா சங்கினா நீங்க என்ன அவ்வளவு பெரிய புடுங்கியாடான்னு கேட்கிற மாதிரியான தேவை இங்க இருக்கா இல்லையா? ரகுபதி எல்லாம் ஜெயிக்க வச்சதுக்கு உண்மையிலேயே திருமயம் தொகுதி மக்கள் வெக்கி தலை குனியணும். மறுபடியும் அப்படி ஒரு பாவத்தை செஞ்சிடாதீங்க. கொடூரத்தோட உச்சம். இவ்வளவு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, எந்த திட்டமும் இல்ல. பெரிய இயற்கை பேரிடர்னு கூட ஒண்ணு கிடையாது. அதிமுக ஆட்சியிலாவது கொரோனாங்கிற பேரிடர் வந்துச்சு. கஜா புயல், வருதா புயல், அந்த புயல், இந்த புயல்னு வந்துகிட்டே இருந்துச்சு. இவனுக்கு ஆட்சியில பெருசா இயற்கை பேரிடர் கூட கிடையாது. ஏன்? இவனுக்கு ஆட்சியே ஒரு பேரிடர் தான் அப்படின்னு இயற்கைக்கே தெரியும். எப்பா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடக்குதுப்பா, அந்த பக்கம் போகாதப்பா, ஏற்கனவே அங்க மக்கள் செத்து சுண்ணாம்பாயிட்டு தான் இருக்கானுங்க, நம்ம வேற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு புயலே விலகி போயிடுது. 4 தூத்த போட்டதுக்கே தாங்க முடியாமதான் இங்க வந்து நவீன சென்னையின் சிரிப்பி கிரிப்பின்னு செதுக்கின்னு உட்காந்துருக்காங்க, வருஷம் உட்காந்துக்கிட்டு. வெட்கம் கெட்டவர்கள், மானம் கெட்டவர்கள். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கார். முன்னெப்போதும் இல்லாத ஒரு நிலையா. கூட யாரு போயிருக்கா அப்படின்னா திரு MR விஜயபாஸ்கர் போயிருக்கார். ஏன்னா வழக்கமா ஒரு KP முனுசாமி இல்ல CV சண்முகம் இந்த மாதிரி ஆட்கள் தானே போவாங்க. இது என்ன வித்தியாசமா விஜயபாஸ்கர் போயிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். உண்மையிலேயே அதிமுகவுல கஷ்டப்பட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னா விஜயபாஸ்கர் தான். ஏன்னா எவுத்தாப்புல இருக்கிறவங்க முறை ரவுடி பொறுக்கி புறம்போக்கு போயிலுங்க. ரைடு வந்து அதிகாரிகள் கையவே அடிச்சு உடைச்சவங்க. மொத்தமா பொய் கேஸ். நீங்க கரூர்ல அதிமுக மேல எடுத்தீங்கன்னா கேஸ் இல்லாதவனே கிடையாது. எல்லாரு பேர்லயும் பொய் கேஸ், குண்டாசு, கஞ்சா கேஸ், கட்சி மாறி இல்ல, ஒன்ன பிடிச்சு உள்ள போடுவேன், ஆளை வச்சு அடிப்பேன். இப்படி ஒரு நெருப்புக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர்கள் கரூர் அதிமுகவினர். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது TVK-வினருக்கும் தெரிய வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் செந்தில் பாலாஜ பெரட்டி போட்டு அடிக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி. மிக நேர்த்தியா செந்தில் பாலாஜி லெப்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன ரவுடிசா வேணாலும் பண்றா, என்ன வேணாலும் பண்ணு, நான் பாக்குறேன்டா உன்ன அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அரசர் MR விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். அழகா நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டே இருக்காரு மனுஷன். என்ன வேணாலும் பண்றா, அவன் குடுமைய கையிலடான்னு ஒட்டுமொத்தமா ஆரம்பத்துல டாஸ்மார்க் வழக்குல இருந்து, ஜாப் ராக்கெட் கேஸ்ல இருந்து, செந்தில் பாலாஜி வீடு கட்டினதுல இருந்து, இப்ப நடக்கக்கூடிய கரூர் விவகாரம் வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அத்தனை ஆதாரங்களையும் திரட்டி வச்சு ஒரே அடி நான் உன்னை அடிப்பேன், நீ செத்துருவடா அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு தான் கிளம்பி இருக்கார் விஜயபாஸ்கர் அவர்கள். என்னன்னா நீங்க செந்தில் பாலாஜி வந்து ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி. ஜெயிக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, எதை வேணாலும் பண்ணு, அதை பத்தி கவலையே கிடையாது. பஞ்சமா பாதக செயலையும் செய்ய தயாரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு செந்தில் பாலாஜியை சொல்லலாம். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியை எதிர்த்து ரொம்ப கரெக்டா ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட விஜயபாஸ்கர் அவர்களும் ஒரு 3000 பக்க ஆதாரங்களோட போயிருக்காரு. ஒரு பெரிய ஃபைலே எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னங்க சும்மா தானே போனாரு, நான் ஃபைல்லாம் ஆல்ரெடி போயிடுச்சு பாக்கண்ணா, ஆப்பு உனக்கு தயாருக்கண்ணா அப்படின்னு. எங்க ஜாப் ராக்கெட் கேஸ் தெரிஞ்சு பாருங்க, அதுல இருந்து அதுக்கு உண்டான ஆதாரம். டாஸ்மார்க் வழக்கு மிகப்பெரிய ஊழல் வழக்கு. இதை எடுத்தாலே கரூர் கம்பெனி, செந்தில் பாலாஜி, கொங்கு மிஸ் மணி, அசோக் குமார், செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட போலீஸ் பெரிய அதிகாரிகள், விசாகன், IAS உட்பட அத்தனை பேருக்கும் எதிரான முழு ஆதாரத்தோட தான் களமிறங்கி இருக்கார் விஜயபாஸ்கர் அவர்கள். அதனால இந்த முறை மிஸ்ஸே ஆகாது. நான் சீரியஸாவே சொல்றேன், எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கறதால, நமக்கு கரூர்ல இருந்து நல்ல சரியான தகவல்கள் சொல்லக்கூடிய சோர்ஸ்கள் இருக்காங்க அப்படிங்கறதால அடிச்சு சொல்றேன், செந்தில் பாலாஜி தப்பிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தேவையான ஆதாரத்தோட போயிருக்கார். இந்த விவரம் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே மத்திய அரசிடம் கொடுக்கவும் பட்டிருக்கு. இவரும் கையோட ஒரு காப்பி அப்படிங்கறது கொண்டு போயிருக்காரு. வச்சு பிதுக்கி எடுப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க இவ்வளவு நாள் சொல்றீங்க நடக்கல போல, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நடக்கும். டாஸ்மார்க் வழக்கு தூசி தட்டப்பட்டாலே இவர்களோட வண்டவாளம் வெளியே வரும். சரி, இப்ப ஜனநாயக விவகாரத்துக்கு வருவோம். ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனை?
மத்திய அரசு திட்டமிட்டு இதை தடுக்குது, இதை விஜய் தரப்பினர் சொல்றாங்க. பட் இதுல உண்மை இல்லாமலும் இல்லை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா, ஜனநாயகனோட மொத்த நீளம் 3 மணி நேரம் 5 நிமிடம். வழக்கமா ஒரு சினிமா அப்படின்னா 2.25 மணி நேரம், 14 ரீல் 15 16 ரீல் தான், அதுக்கு மேல யாரும் பாக்குறது இல்ல. இது 3 மணி நேரம், ஒரு பெரிய படம். இதுல எம்ஜிஆர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் இடம்பெற்றிருக்குங்கிறதால அந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறது பேசி இன்னும் தீர்க்கப்படலை அப்படிங்கிறது ஒரு முடிச்சு. ரெண்டாவது, கரூர் சம்பவத்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா படத்துல காட்சிகளா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வெட்டிக்கிட்டி படத்தோட நீளம் அப்படிங்கிறது 1/2 மணி நேரத்திற்கு மேல மறுபடியும் பரிசீலனை செய்து குறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில பார்வை அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் படம் தள்ளி போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். பட் இதுல அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறத என்னால கடந்து போகவும் முடியாது. பட் இதை வச்சு நீங்க விஜயை மிரட்டிடலாமா, கூட்டணியை கூப்பிடலாமான்னா அப்படியெல்லாம் மிரட்டிடவும் முடியாது. கூப்பிட்டாலும் அந்த கூட்டணி ஜெல்லாகாது. விஜய் அவர்களே தேவையில்லை அப்படின்னு தான் அமித்ஷா நினைக்கிறாரு. ஏன்னா விஜய் தனித்து நின்று திமுகவுக்கு தான் பாதகம், நம்ம கூட்டணிக்கு பாதகம் கிடையாது, விஜய் தனியாவே போகட்டும் அப்படிங்கறதா அமித்ஷாவோட கணக்கு. ஆனா ஜெல்லாயிட்டா கிளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அதிமுகவோட கணக்கு. ஆனா அதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு அவங்களை கூப்பிட்டு வளர்த்து விட்டுக்கிட்டு அப்படிங்கறதாதான் அமித்ஷாவோட கணக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் 12ஆம் தேதி வாக்குல, அதாவது பொங்கலுக்கு முன்னால் வெளிவரக்கூடிய வாய்ப்பு. 9ஆம் தேதி அப்படிங்கிறது தள்ளிதான் போகும். 9ஆம் தேதி இந்த வழக்கோட விசாரணை அப்படிங்கிறது மதியத்துக்கு மேலதான் வர இருக்கு. அன்னைக்கு இந்த விவரத்துல முடிவு எட்டப்படுமா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே தள்ளி போட்டாலும் கூட அடுத்தடுத்த நாட்கள்ல முடிவுகள் எட்டப்பட்டு பொங்கலுக்கு முதல் நாள் 13 அல்லது 14ஆம் தேதியில ஜனநாயகன் வெளியாகும். அதே மாதிரி நான் ஏற்கனவே நேற்று ஜனநாயகன் தியேட்டர்ல கலவரம் பண்றதுக்கு திமுகவினர் திட்டமிடலாம் அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில தான் சொன்னேன். நேற்று திரு சவுக்கு சங்கர் அவர்களும் அதை சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் யூகத்தின் அடிப்படையில இவங்களோட புத்தி இப்படி எல்லாம் யோசிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ஆதாரத்தோட தகவலாவே வந்திருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நம்மளோட திமுக சார்ந்த கணிப்புகள், யூகங்கள் அத்தனையும் சரி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் எச்சரிக்கையோடவே ஜனநாயகனை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தொண்டர்களையும் கேட்டுக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.